முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரகாஷ் என்ற ஐடியிலேருந்து நண்பர் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். சாரி ப்ரோ, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறதுக்கு. என்ன கேட்டிருந்தாருன்னா, கேஸ்ட்ரால் அண்டு கல்ஃப் இந்த ரெண்டு ஷேரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கல்ஃப் அப்படின்ற ஷேரை பற்றி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கேஸ்ட்ராலை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்களுடைய சார்ட்டை பார்த்தா ரீசெண்டாக எப்போ 2024 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி போச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 24 இவங்களுடைய ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட ஒரு 285 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தது. அங்கேருந்து இறங்குது இன்னும் இறங்கி போய்கிட்டே தான் இருக்குது. இது ஒன்றும் பெருசாக ஒரு ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி இல்லை. எதனால் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இவங்களோட ரிசல்ட்டை போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஷேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரிசல்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணணும் தான் கேஸ்ட்ரால் தான். இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஒன்றும் மோசமாலாம் இல்லை. ஆனால் எதில் இவங்க சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் இவங்க ரிசல்ட் தாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 2023 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல வெறும் 40 கோடி தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் வேற ஒரு ஷேர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது பெர்ஃபார்மன்ஸ்னு எதை சொல்கிறேன்னா, ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிருந்துச்சுன்னா அந்த ஷேர் ரிசல்ட்டை போய் பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் கொடுத்தாங்களோ அதை விட கிட்டத்தட்ட டபுள் த ப்ராஃபிட் இல்லைனா ட்ரிபிள் த ப்ராஃபிட் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஷேர் தான் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமே தவிர்த்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர் பெருசாக ஏற்றத்தை கொடுக்காது. ஆனால் இதில் ஒரே ஒரு ஆறுதல் படக்கூடிய விஷயம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, டிவிடெண்ட் மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.25% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் இதை போய் நம்ம வாங்க முடியாது. என்கிட்ட கேட்டால் நானாக இருந்தால் இந்த ஷேர் பெட்டர் அவாய்டு அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒருவேளை இவங்களுடைய ப்ராஃபிட் வருங்காலத்தில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர்லையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் சரி, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைமில் இதை கன்சிடர் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து, நேற்று நம்ம மார்க்கெட்டு என்னவோ பரவாயில்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45-50 பாயிண்ட் நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகி முடிச்சிருச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனதுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இந்த பாருங்க என்ன செஞ்சிருக்குன்னு. நாஸ்டாக்க பாருங்க, கிட்டத்தட்ட 4.25% 1450 பாயிண்ட் காலி வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி டோ ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு 1.35% கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் காலி. நம்ம நிஃப்டி பரவாயில்ல, ஒரு 50 பாயிண்டோட நெகட்டிவ்ல முடிஞ்சிருச்சு. இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்டு இந்த அளவுக்கு அடி வாங்கியிருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை, ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம்ல நீங்க பார்க்கும்பொழுது அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் வைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே அடுத்த நாள் நம்மளுடைய மார்க்கெட் நிறைய நாள் ஓப்பன் ஆயிருக்கு. தற்சமயம் கூட ஏன் திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இதுதாங்க கிஃப்ட் நிஃப்டி. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 23,900 பாயிண்ட். அதாவது லாஸ்டா இது 23,366 க்ளோஸ் வச்சிருக்கு. அதுல இருந்து தோராயமா பார்த்தாலும் ஒரு 260 பாயிண்ட் வரைக்கும் இப்போதைக்கு நெகட்டிவ்ல இருக்கு. இன்னும் ஒருவேளை திங்கக்கிழமை காலைல 9 மணிக்கு நம்மளுடைய மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் செஷன் ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு பார்க்கும் பொழுது மேற்கொண்டு இந்த நம்மளுடைய நிஃப்டி இன்னும் கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு 23,150 200 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலா இருக்குது. இப்போ அதையும் உடச்சி கீழே போச்சுன்னா மேற்கொண்டு ஃபர்தரா கீழே போகலாம். சரி, மார்க்கெட் அப்போ மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேற்கொண்டு இன்னும் கீழே தான் விழுமான்னு கேட்டால் விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அடுத்து இந்த நாஸ்டாக்குங்க. சரி, இந்த நாஸ்டாக் விழுந்துச்சு அப்படின்னு மட்டும் நாம எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாதுல்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு 2 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் ஃபர்தரா நல்லா டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது அதை பத்தி டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் எப்பவும் என்னோட விருப்பம் கூட. சரி, இந்த 4% விழுந்துச்சு, அதோட அப்படியே போயிடலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் விழுந்துச்சு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னா, அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இந்த ஜூன் 16, 17 இந்த மந்த்ல இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னு கேட்டா இதுல இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த இயர் எண்டுக்குள்ள மேபி ஃபர்தரா ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால மார்க்கெட்ல இருந்து பணத்தை இப்பவே வெளியெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெஸ்ட் ஆசியால நடக்கக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அகில உலக நாட்டம் ட்ரம்ப் ஒரு நாள் வார் முடிய போகுது, சீஸ்ஃபயர் வரப்போகுதுன்றாரு. திரும்ப என்னடான்னு பார்த்தா குவைத்துல ஈரான் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முடிகிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு.
என்னன்னு பார்த்தா ஜாப் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போகிறது. இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். மே மாசத்துல இருக்கிறத விட ஜூன் மாசத்துல கொஞ்சம் நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்குன்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய நாட்கள்ல பிரைஸ் ஹைக், நிறைய பொருட்களுக்கு வந்து விலையேற்றம் இருக்கும். அதனால இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். நான் முன்னாடியே பலமுறை சொல்லியிருக்கேன். க்ரூடலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகவே இன்ஃபிளேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நேத்து கூட நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த ஃபினான்சியர் 27ல அவங்க எதிர்பார்த்த இன்ஃபிளேஷனோட அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாலையும் நம்மளுடைய மார்க்கெட் அடிவாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை. நம்ம கவர்னரும் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவிலையும் வந்து எல்லாருமே பணத்தை வந்து வித்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கூட சொல்லியிருக்காரு. யாருன்னா ஜோர்வார் டாக்லட் சிங்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஈரான் யூஎஸ், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த வார் வந்து ஒரு லாங் வார், நெடும், அதாவது இன்னும் பல காலங்களுக்கு நீடிக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ். சரி, நெகட்டிவான நியூஸை சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சுங்க. அதனால நம்ம நண்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து நான் சொல்றேன். என்ன நியூஸ் அப்படின்னா, டைட்டன் கம்பெனி, நமக்கு எல்லாருமே தெரியும், டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு 5250 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மோத்திலால் ஓசால் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இது எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா ஜூன் 4ல கொடுத்துருந்தாங்க. நாம இதை டிஸ்கஸ் பண்றது, நேற்று வீடியோ போட முடியல நண்பர்களே, இல்லைன்னா நேற்றே நான் சொல்லியிருப்பேன். அதனால இன்னைக்கு சொல்றேன். சரி, இந்த மோத்திலால் ஓசால் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா, இன்னும் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு. அவங்க பேரோட என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பிரபுதாஸ் லீலாதர். இவங்களும் ஒரு 5160 ரூபா. இவங்க ரெண்டு பேருமே சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 5200 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சார்ட் டைம் போய் பார்க்கும் பொழுது தற்சமயம் 2025 இருந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போவும் அந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் இருக்குது. இங்க இருந்து டெக்னிக்கலாவும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கு. ரேட்டிங் ஏஜென்சி நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்டா குவார்டர்லி ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து மேற்கொண்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5200 வரைக்கும் போனா ஒரு 1000 ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25% வரைக்கும் இந்த டைட்டன் ஷேர்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் இந்த ஷேரை உங்களுடைய கவனத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் ஷேர் மார்க்கெட் தான் அடிச்சு விழுந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம பணத்தை கொண்டு போய் அப்படியே கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், அதுதான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைச்சா அதுவும் இல்லைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை டேட் அதுதான் நடந்திருக்கு. நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனலிஸ்டுகள், கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து 4099, 4100ன்னு வச்சுக்கலாமே, $4100 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. சரி, அது $4100 வரட்டும், இப்போ என்ன பிரைஸ்ல இருக்குன்னு கேட்டா இதோ உங்களுக்காக காட்டுறேன். 1 செகண்ட். என்ன பிரைஸ்ல இருக்குன்றது இப்போதைய பார்க்கும் பொழுது என்ன க்ளோஸ் ஆயிருக்குன்னா $4365 லெவல் இருக்கு. இங்க இருந்து $4100 கிட்டத்தட்ட ஒரு $250 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு 6ல இருந்து 8% அளவுக்கான இறக்கத்தை கோல்டு கொடுக்கலாம். சரி, இப்ப இதுல இருந்து இன்னொரு டேட்டா இருக்கு பாருங்க, உங்களுக்காக காட்டுறேன். எப்பவுமே ஷேர் மார்க்கெட் விழுந்தா ஷேர் மார்க்கெட்ல நம்ம ப்ராஃபிட் பண்ண பணத்தை கொண்டு வேற ஏதோ ஒரு அசட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஷேர் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா அங்கிருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஏதோ கீழே இருக்கிற அந்த கமாடிட்டி சைட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க, எல்லா கமாடிட்டியும் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, காப்பர் இருக்கு, ஆயில் இருக்கு, நேச்சுரல் கேஸ் இருக்கு, மேக்சிமம் ஆஃப் கமாடிட்டிஸ் இங்க இருக்கு. எல்லாமே வெள்ளிக்கிழமை அடி விழுந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்லயும் வித்து பணத்தை எடுத்திருக்காங்க, கமாடிட்டிஸ்லயும் வித்து பணத்தை எடுத்திருக்காங்க. அப்ப இந்த பணத்தை எங்க தான் வச்சிருக்காங்கன்னு கேட்டா இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா எதுவும் டேஞ்சர்ஸும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து, நம்ம மார்க்கெட்னா ஓவரால் வேர்ல்டுக்குமே ஷேர் மார்க்கெட்ல எதுவும் பெரிய ஒரு கிராஷ் வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வருது. ஏன்னா வித்து பணத்தை எடுத்து கையில வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அங்க இருந்து பணத்தை எடுத்து இங்க போடுவாங்க, இங்க இருந்து பணத்தை எடுத்து அங்க போடுவாங்க. ஆனா எல்லா சைட்ல இருந்தும் பணத்தை எடுக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை வேற எந்த ஒரு சைட்லயுமே இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குதுன்னா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் இல்ல, அதிகமாவே கவனமா இருந்துக்கோங்க. உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கத கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க நண்பர்களே. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு பழமொழி நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஒருவேளை கிராஷ் ஆக போகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணத்தை எடுத்து கையில தயாரா வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. அடுத்து இன்னொரு நியூஸ்.
என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் கிடையாது. ஏன்னா நெகட்டிவான நியூஸ் எல்லாத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பொறுத்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். எலாரா கேபிட்டல் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபினான்சியல் இயர் 27ல, அதாவது இப்ப இந்த மார்ச்ல இருந்து இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த 2027 மார்ச் வரைக்கும் வர்றதுக்குள்ள ஒரு 50 பேஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த டைம்ல சடனா நம்ம மார்க்கெட் வந்து விழுவும். அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த ஜூன் வந்துருச்சு. நல்லா பார்த்தா இந்த ஒரு 7-8 மாசம் 8-9 மாசம் தானே இருக்கு. இந்த 9 மாசம் கேப்ல ஒரு 50 பேஸ் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமா இருங்க நண்பர்களே. அதுலயும் ஃபர்ஸ்ட் ரேட் கைக்கு எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேட் கைக்கு வந்து அக்டோபர் 2026, அதாவது இந்த ஒரு 4 மாசத்துல வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு 5.25 5.25ன்ற லெவலில் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் வச்சிருக்காங்க. இங்க இருந்து ஒரு 50 பைசா இன்க்ரீஸ் பண்ணா 5.75 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருந்துக்காங்க. மறுபடியும் சொல்றேன். அப்புறம் இன்னொரு நியூஸ். சரி, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் எப்பவுமே நம்ம அப்படிதான் சொல்றது. இப்போ இது பாசிட்டிவ் நியூஸானு கேட்டா ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாடிஃபை பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க நியூஸ் என்னவோ இவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்கன்றது இல்லை. இன்னொரு நியூஸ் இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் பேங்க்ல நம்ம எஃப்டி போட்டோம்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நம்ம எவ்வளோ இருந்தாலும் போடலாம். ஆனால் அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் உண்டு, பிரீமியம். 20 லட்ச ரூபா பேங்க்ல போட்டிருக்கோம், அந்த பேங்கை முடித்த விட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்துடும், எப்படியோ வந்துடும். ஆனா இப்போ அதை வந்து 5 லட்சத்துல இருந்து 7.5 லட்சம், அதாவது 7.5 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடிய சீக்கிரத்துல. அப்படி நடந்துச்சுன்னா அந்த வயதான மூத்த குடிமக்கள் அப்புறம் நிறைய எஃப்டில போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை எல்லா ஷேரும் வந்து தவழ்ந்து தரதட்டி கிடக்குது. தரதட்டினா டைட்டானிக் கப்பல் மாதிரி முங்கிருச்சுன்னே சொல்லலாம் நிறைய ஷேரு. ஆனா இந்த அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா அப்படியே ராக்கெட்ல மேல பார்த்து போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 5747 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மெஜாரிட்டியை பார்த்தா அதானி என்டர்பிரைசஸ் அப்புறம் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வித்தது யாருன்னு கேட்டா இதை யாரு, இவங்க தான் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ். இது யாரா புது பேரா இருக்கான்னு கேட்டா இது புது பேர்லாம் இல்லைங்க. இந்த பேரை நீங்க எப்ப கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கேட்டா இந்த உங்களை சார்ட்ல காட்டுறேன். கடந்த 2023ல நம்முடைய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் நியூஸ் வந்து கொடுத்தாங்க அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம். அப்ப 4000 ரூபாயில இருந்து அந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்துச்சுங்க 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 75% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துச்சு. அந்த டைம்ல தான் அந்த ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ்ன்றவங்க அடிவாரத்துல, அதாவது இந்த 1000 ரூபாய் 1100 ரூபாய் ரேஞ்சில இருந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்ப பாருங்க 3000 ரூபாயில கலட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதாவது அவங்க பணத்தை வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு லாபத்தை பார்த்துட்டு யார் தலையில, எஸ்பிஐ தலையில கட்டி விட்டு போயிட்டாங்க. சரி, ஏங்க எஸ்பிஐ நீங்க வாங்கினதே வாங்கினீங்க, அந்த இப்ப வாங்குறத அந்த 1000 ரூபாயில இருக்க டயத்துல வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஒருவேளை நீங்க இந்த 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இங்க இருந்து அது 9000 ரூபாய்க்கு போனாதான் அந்த ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் பண்ண மாதிரி 3 மடங்கு லாபம் கிடைக்கும். அது 9000 ரூபாய்க்கு போக போகுதா, இல்ல ஒருவேளை இப்ப மார்க்கெட் கிராஷ் ஒருவேளை வந்தால் பணம் என்ன ஆகும்? அவ்வளவுதான், அப்படித்தான் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். மண்டே வந்து பிளாக் மண்டேவா நம்மளுடைய மார்க்கெட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்பவே கிஃப்ட் நிஃப்டி வந்து எவ்வளவு பாயிண்ட்னா வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனதை விட 250 பாயிண்ட்டுக்கு மேல 260 பாயிண்ட்டுக்கு மேல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்ல மேலும் மார்க்கெட் இன்னும் ஒரு இறக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். எதுக்கும் தயாரா இருந்துக்கோங்க. ஏன்னா இப்பவே தயாரா இருந்துகிட்டா திங்கக்கிழமை ரொம்ப வலிக்காது இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு தான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க நம்ம வீடியோவை பார்க்க சொல்லி. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.